உங்களுக்கு வந்து லாபங்கள் கரெக்டாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. 2ஆம் இடத்துக்குரிய பண வரவு வரக்கூடிய ஒரு பாக்கியமும் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு 10ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து தொழில் விருத்தி. உங்களுக்கு 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு சுப விரயம் இல்லை ஒரு ஃபாரின் டூர். மனோஸ்தைரியத்தை வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது. நிறைய மந்திர ஜபங்கள் பண்ணுங்கள், நிறைய முருகர் கோயிலுக்கு போங்க, நிறைய சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுங்க. இது பண்ண 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 உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து தெளிவாகும். வணக்கம், பிஒய்கே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து ரமணன் ஆஸ்ட்ராலஜர் அண்ட் யோகா டீச்சர் பேசுகிறேன். இப்போ வந்து குரு பயிற்சியினுடைய பலனை பற்றி பார்ப்போம். 12 ராசிகளுக்கும் பொதுவாக குரு அப்படின்னாக்கா ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அது வந்து இப்போ வந்து ரிஷப ராசிக்கு டிரான்சிட் ஆகியிருக்கார். ஸோ பெண் ராசியான சுக்கிரனுடைய வீட்டில் குரு வந்து இருக்கார். குரு அப்படின்னாக்கா இருக்கிறதுக்குள்ளேயே அத்தியந்த சுபர் அப்படின்னு சொல்கிறது வந்து குரு பகவான். குரு பகவான் எங்கே இருக்காரோ அந்த இடத்தை வந்து விருத்தி பண்ணுறது அவருடைய நேச்சர். அதே மாதிரி அவருடைய பார்வை, குருவுக்கு வந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை உண்டு. ஸோ 5ஆம் பார்வையாக அவர் பார்க்குறது வந்து காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாகிய கன்னியை பார்க்குறார். அதே மாதிரி 7ஆம் இடமாக காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகிய விருச்சிகத்தை பார்க்குறார். 9ஆம் பார்வையாக காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகிய மகரத்தை பார்க்குறாரு. இந்த 3 இடங்களும் ரிஷபமும் சேர்ந்து 4 இடங்களும் வந்து விருத்தியாக போகிறது. இந்த ஒரு வருஷ பீரியடில் மே 1ஆம் தேதி அவர் பயிற்சி ஆனதுலேருந்து இந்த இடங்கள் எல்லாம் விருத்தி ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் சொல்லும்போது பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது சொல்கிறது வந்து ஃபண்ட் ஃப்ளோ. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள், ஒரு குதூகலமான ஒரு சூழல், இது எல்லாத்தையும் வந்து 2ஆம் இடம் குறிக்கிறது. அதே மாதிரி ஏதாவது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி நமக்கு வர வேண்டியிருந்தது அப்படின்னாக்கா அதையும் குறிக்கும். அதே மாதிரி குழந்தைகளினுடைய ஆரம்ப கல்வி, பேசிக் நரிஷ்மெண்ட், இது எல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து விருத்தி ஆகும் அவர் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில். ஸோ உலகத்துக்கே வந்து மெயினாக கோல்டு, சில்வர், ஜுவல்லரி இதெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறதுல அப்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துலையே வந்து குரு பகவான் இருக்கிறதுனால, அதுக்கும் மேலே அவர் சனீஸ்வரருடைய பார்வையிலிருந்து விடுபட்டு தனித்து பலமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் வந்து எல்லாருக்குமே வந்து பேசிக்காக தொழில் விருத்தி, பண விருத்தி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது வந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல சம்பவம். இப்போ வந்து நம்ம 12 ராசிகளுக்கு தனித்தனியாக இருக்கக்கூடிய பலன்களை பார்ப்போம். கும்பராசி அன்பர்கள், கும்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரகசியமான ஒரு ராசி. அதுக்கு பேரே குப்தம்னு பேர். குப்தம்ங்கிற பேர் வந்து 2 பேருக்கு தான், கும்பத்துக்கும் விருச்சிகத்துக்கும் தான். அதுலேயும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்வென்ஷன்ஸ், டிஸ்கவரிஸ் எல்லாம் வந்து இந்த மேஜர் பங்கேற்பு வந்து கும்பத்துக்கு உண்டு. இப்போ கும்ப ராசிலேயே வந்து சனீஸ்வரர் இருக்கிறார். கும்ப ராசி அப்படின்னு சொல்லும்போது கும்பம்ங்கிற வீட்டில் வந்து சனீஸ்வரர் இருக்கார். அந்த வீட்டில் வந்து சனீஸ்வரர் இருக்கும் பொழுது தான் அந்த இடத்துக்கு வந்து வெளிச்சம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து எல்லா விஷயமும், அந்த கும்பத்துக்குரிய எல்லா விஷயமும் மெளறதுக்குரிய ஒரு அழகான ஒரு காலகட்டம் இது. இப்போ கும்பத்துக்கு வந்து சனீஸ்வரர் ராசிலேயே இருக்கார். 2-11 கூடிய சுகிருதமான பிளானட் குரு பகவான், 2-11 கூடியவர். அவர் வந்து அவங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இழந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். இவங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கார். இது 2 கூடிய ராகு கூட ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. 8ல் இருக்கக்கூடிய கேது பகவானால் சின்ன சின்ன நெருடல்கள் இருக்கலாம். அதுவும் இப்போ வந்து நீங்கிடும். ஏன்னாக்கா குரு பகவான் வந்து அதை வந்து 5ஆம் பார்வையாக பார்க்க போகிறார் உங்களுடைய 8ஆம் இடத்தை. ஸோ இப்போ வந்து 8ஆம் இடத்தை பார்க்கும்போது 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள், 8ஆம் இடம்ங்கிறது ரகசியம், 8ஆம் இடம்ங்கிறது வந்து அசிங்கம், அவமானம். அதே மாதிரி கீர்த்திக்கும் 8ஆம் இடம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு காலகட்டமாக கூடிய இந்த காலகட்டம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கும்பத்தில் இருக்கிறது, அவிட்டத்தை தாண்டி வர்றதுக்குரிய சனீஸ்வரர் பயங்கரப்படுத்திட்டாரு, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா நிறைய பேர் போட்டிருக்காங்க. இது வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்கான ஒரு ப்ரெடிக்ஷன். நம்ம வந்து இத்தனை நாள் இப்படி இருந்தது, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து கஷ்டமாக இருந்தாலும் கசப்பாக இருந்தாலும் மருந்து கடைசியில் குணமாகுவது நாமளே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்காக நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இதில் அதுக்கும் மேலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை வைத்து இப்போ இருக்கக்கூடிய டிரான்சிட்டில் எப்படி இருக்கோ பிளானட்டுங்கிறத வச்சு மட்டும்தான் நம்ம சொல்லுறோம். ஸோ இந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் பொறுமைக்காருங்க. உங்களுக்கு ரொம்ப பர்டிகுலராக உங்கள் ராசிக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கன்சல்டேஷனுக்கு வாங்க. என்னோடய நம்பர் அதில் இருக்குது, ஸ்க்ரால்லையும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. அதில் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி டோன்ட் புட் எவ்ரிதிங் ஆன் கமெண்ட்டில் வந்து என்னோடய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த் இதெல்லாம் போடாதீங்க. உங்களுக்கு வேணும்னா கன்சல்டேஷன் நீங்கள் டைரெக்டாக என்னையே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அந்த நம்பரில். ஓகே, சரி. இப்போ கும்பத்தை பற்றி நம்ம தொடர்வோம். கும்பம் வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு இழந்த சுகத்தை கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி 2-11 கூடிய குரு பகவான் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லாபங்கள் கரெக்டாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. 2ஆம் இடத்துக்குரிய பண வரவு வரக்கூடிய ஒரு பாக்கியமும் உங்களுக்கு இருக்குது. குரு பகவான் பார்க்கக்கூடிய இடமான உங்களுக்கு 8ஆம் இடத்துக்குரிய மறைமுகமான எதிர்ப்புகள் எது இருந்தாலும் அதை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 10ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து தொழில் விருத்தி கண்டிப்பாக நடக்கும். அதற்காக வேண்டிய எக்ஸ்பேன்ஷன் எல்லாம் பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது. உங்களுக்கு 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு சுப விரயம், இல்லை ஒரு ஃபாரின் டூர், இல்லை ஒரு வெளிநாடு போயிட்டு வர்றது, இல்லாட்டி ஒரு நாடு விட்டு நாடு போகுதல், இந்த மாதிரி உள்ளூர்லேயே கூட இருக்கலாம், ஒரு இடம் மாறி நீங்கள் போயிட்டு வர்றது, அங்கே வந்து இருந்துட்டு வர்றது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதில் வந்து உங்களுக்கு காஷன் அப்படின்னு சொன்னோன்னாக்கா சனீஸ்வரர் பார்க்கக்கூடிய 3ஆம் இடம். மனோஸ்தைரியத்தை வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது. 3ஆம் இடத்தை பார்க்குறாருங்கிறதுனால மனசு வந்து அலப்பாயிருது. மேலே இங்கே எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, கற்பனை உலகத்தில் இருந்துட்டு இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ, பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி ஆச்சு, அதனால் இனி எப்படி இருக்குமோ அப்படின்னு பயப்படுறது, இதெல்லாம் வந்து அந்த சனீஸ்வரர் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தாக்குதல். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நிறைய மந்திர ஜபங்கள் பண்ணுங்கள், நிறைய முருகர் கோயிலுக்கு போங்க, நிறைய சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுங்க. இது பண்ண 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 உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து தெளிவாகும். நீங்கள் தனிமையாக இருப்பது உங்களுக்கு நல்லது கிடையாது. யாராவது ஒரு பார்ட்னர், யாராவது ஒரு கம்பெனி உங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கிறது உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களே கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ உங்களுக்கு வந்து 6ஆம் இடம் வந்து கடகம்னு சொல்லும்போது அந்த ராசிக்கு வந்து 8ல் வந்து சனீஸ்வரரே இருக்கார். வேலை பார்ப்பவர்கள், ஏதாவது கம்பெனியில் போய் வேலை பார்ப்பவர்களுக்கு கொஞ்சம் கடினமான ஒரு சூழலாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா அந்த ராசிக்கு 11ல் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால உங்கள் பிஸ்னஸ் வந்து அவங்க எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுனாலையோ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஆனால் ஒரு சின்ன ஒரு நெருடல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். 8ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் உட்காந்துருப்போம், எப்போ யார் என்ன சொல்லுவாங்கங்கிற ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு ரெக்கக்னிஷன் இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு கொடுத்துருவார். அதனால் உங்களுக்கு ரொம்ப காலகட்டமாக வராத போனஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்கமாக ரெக்கக்னிஷன் துவாரா வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ தொழில் பார்க்கும் நண்பர்கள், அதாவது சொந்த தொழில் பார்க்கும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது விருச்சிக ராசியாக வருது. விருச்சிக ராசியை வந்து கண்டினியூஸாக வந்து சனீஸ்வரரும் பார்த்துட்டுருக்கார், குருவும் பார்த்துட்டுருக்கார். அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து சூப்பராக நடக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு படி கூட வந்து இவங்களுக்கு வந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஏன்னா 2 பேரும் பார்க்குறார், ராசிநாதனும் பார்க்குறார், குருவும் பார்க்குறாருங்கும்போது இந்த விஷயம் வந்து பிஸ்னஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து டபுள் போனஸ் அப்படின்னு சொல்லலாம். இத்தனை நாள் தேக்கி வச்சுருந்தது, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு தெரியாமல் இருந்தது, மூவ் ஆகாமல் இருந்தது எல்லாம் வந்து இப்போ வந்து நல்லாவே மூவ் ஆகும், நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் பிஸ்னஸ் பார்க்குறவங்களுக்கு. இப்போ வந்து கல்யாணம் ஆகாத நபர்கள், கும்பராசியில் கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சனீஸ்வரர் மட்டுமே 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.
ஸோ இந்த சனீஸ்வரரும் சூரியனும் பார்த்து கொள்ளும் காலகட்டம், இல்லை சனீஸ்வரரும் சூரியனும் சேரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கல்யாண அமைப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் வரன் தேடிட்டுருக்கீங்கனாக்கா அந்த வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்தந்த காலகட்டத்தில் இருக்குது. அந்த பீரியடை வந்து தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிக்காமல் ஒரு நல்ல வரனாக பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் வந்து வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. கரெக்ட் டயத்தில் வந்து அமையும் பொழுது அதை வந்து பிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களே நடக்கும். உங்களுக்கு உகந்த தெய்வம், எஸ்பெஷலி கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து விளாங்குளம் சனீஸ்வரர் கல்யாணம் ஆகிய க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி போங்க, இல்லை நீங்கள் பிரதமை அன்றைக்கி போங்க, இல்லை நவமி அன்றைக்கி போங்க. இந்த 3 நாட்கள் நீங்கள் சூஸ் பண்ணி போயிட்டு வாங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கே போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து சௌரிராஜ பெருமாள் கோவிலுக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வாங்க. இதெல்லாம் வந்து அடிக்கடி போயிட்டு வாங்கன்னு எதுக்கு சொல்கிறோன்னாக்கா, நீங்கள் எத்தனை தடவை போகிறீங்களோ, எத்தனை தடவை அந்த பூமியை மிதிக்கிறீங்களோ, எத்தனை தடவை நீங்கள் உங்கள் கால் தடம் அங்கே படுறதோ, உங்களுக்குரிய கர்ம தோஷங்கள் வந்து நீங்கும் பொழுது உங்களுடைய தடைகள் நீங்கும். நீங்கள் வந்து முன்னேறத்துக்குரிய ஒரு வாய்ப்பை வந்து நீங்களே அனுபவிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள், அதை பண்ண பாருங்கள்.